சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. சட்டசபையில் பன்னீர்செல்வத்திற்கு புதிய பதவி. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும் பொழுது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஓபிஎஸ் அவர்களதை பயன்படுத்தக்கூடாது என்று சட்டசபையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியிருந்தார். அதிமுகவிலிருந்து ஓபிஎஸ்ஐ நீக்கிவிட்டதால் அதிமுகவின் உறுப்பினர் என்று ஓபிஎஸ்ஐ அழைக்கக்கூடாது என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சபாநாயகருக்கு கோரிக்கை வைத்திருந்தார். ஆனால் இன்று நடைபெற்ற சட்டசபை கூட்டத்தில் சபாநாயகர் அப்பாவு அவர்கள் அதிமுகவின் உறுப்பினரும் முன்னாள் முதல்வரும் என்ற வார்த்தையை பயன்படுத்தி அவருக்கு புதிய பதவியை வழங்கியிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் அவருக்கு முன்வரிசையில் இருந்து கடைசி வரிசைக்கு ஒதுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையையும் சபாநாயகர் நிராகரித்துள்ளார். ஏனென்றால் 3 முறை முதல்வராக பொறுப்பேற்றவரை கடைசி வரிசையில் இருக்க முடியாது. அதிமுகவில் ஒருங்கிணைப்பாளர் பதவியில் தற்பொழுது வரை அவர் இருக்கிறார் என்பது நீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பு வந்ததற்கு பிறகுதான் தெரியவரும். அவரை நீங்கள் நீக்கியதாக அர்த்தம் என்பதையும் சபாநாயகர் கூறியிருக்கிறார். அதுவரை அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் தான், அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர் ஓபிஎஸ் தான் என்பதை தான் அதிமுகவின் அவையிலிருந்து நீங்கள் வெளியேற நினைத்தால் நிச்சயமாக வெளியேறலாம். சட்டசபையிலிருந்து நாங்கள் அதற்காக கவலைப்பட மாட்டோம். தனிநபர் தாக்குதலை சட்டசபையில் ஏற்றுக்கொள்ள முடியாது. உங்களது உட்கட்சி விவகாரங்களை சட்டசபைக்கு வெளியே நீங்கள் கொண்டு செல்லுங்கள் என்று சபாநாயகர் பேசிவிட்டார். ஏனென்றால் ஒருங்கிணைப்பாளராக ஓபிஎஸ் அவர்கள் இருக்கிறார் என்பதை நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதன் இறுதி தீர்ப்பு ஓபிஎஸ்ஸிற்கு எதிராக வந்தால் மட்டும்தான் சபாநாயகர் அதை பயன்படுத்த தவிர்க்க முடியும். அதுவரை ஒருங்கிணைப்பாளர் என்பதை தான் ஓபிஎஸ் அவர்களுக்கு சாதகமாகத்தான் சபாநாயகர் பேசியிருப்பார் என்பதையும் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடிகிறது. மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களது எண்ணம் என்னவென்றால், ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவை சார்ந்தவர் என்பதை சட்டசபையிலிருந்து நீக்கினால் அதை வைத்து பிரச்சாரம் செய்து தேர்தல் நேரத்தில் ஓபிஎஸ்ஐ வெத்துவேட்டாக மாற்றிவிடலாம் என்று எடப்பாடி நினைத்து கொண்டிருக்கிறார். ஆனால் நிச்சயம் அது அவரது தலையில்தான் மிகப்பெரிய ஒரு இடியாக விழுமை தவிர அதிமுகவில் என்றைக்கும் ஓபிஎஸ்ஐ நீக்க முடியாது. மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் 3 முறை ஓபிஎஸ்ஸிற்கு முதல்வர் பதவியை கொடுத்ததற்கு காரணம் அவர் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை. அவர் உண்மையானவர், நல்லவர் என்பதை மட்டும்தான் மனதில் வைத்திருந்தாரை தவிர எடப்பாடி பழனிசாமி துரோகியை போல், சசிகலா அவர்களுக்கு செய்த துரோகத்தை போல் ஒருபோதும் ஓபிஎஸ் அவர்கள் துரோகம் செய்யவில்லை என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. தென் மாவட்டங்கள் முழுவதும் ஓபிஎஸ்ஸிற்கு ஆதரவாகவும் எடப்பாடிக்கு எதிராகவும் ஆர்பி உதயகுமாருக்கு எதிராகவும் இருக்கிறது. சபாநாயகர் அதிமுகவின் உறுப்பினர் ஓபிஎஸ் தான் என்று கூறியது சரியா தவறா என்பதை கூறுங்கள்.